ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 259 பார்க்க போகிறோம். சாஸ்கே ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். நான் எவ்வளோ ஸ்ட்ராங்னு பார்த்துடலான்ட்டு சிடோரி யூஸ் பண்ணி பாறையை உடைப்பான். பாஸ்ட்ல காரா நீ வீக்கா இருக்கேன்னு இருப்பான். சாஸ்கே வாய மூடுன்னு இருப்பான். உன்னோட வெறுப்புங்கிறதே வீக்கா இருக்குன்னு கலாச்சிருப்பான் காரா. உன்னோட வெறுப்புங்கிறதே ரொம்ப வீக்கா இருக்கு, கொல்றக்கான பவர் தான் ரிவெஞ்சுக்கான பவரும். உன்னோட வெறுப்புங்கிறது என்னோட விட ரொம்ப வீக்கா இருக்குன்னு இருப்பான். சாஸ்கேல காண்டாய் சிடோரி பண்ணிருப்பான். ரெண்டு பேரும் நேருக்கு மோதி இருப்பானுங்க. காராவோட ரைட் ஹேண்ட்ல அடிபட்டிருக்கும். அவனோட ஒன் டைல் பார்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே போயிருக்கும். திரும்ப அதை கொண்டு வந்து அட்டாக் பண்ண போவான். நருட்டோ வாயிலே மிதிச்சிருப்பான். சக்குரா சாஸ்கே கேனாச்சுட்டு பாப்பா. சாக்குராவை பிடிச்சிட்டு காரா நருட்டோவை அட்டாக் பண்ணிடுவான். சாஸ்கே சாக்குராவை காப்பாற்ற சொல்லுவான் நருட்டோவை. சாஸ்கேல ரொம்ப கடுப்புல இருப்பான். தன்னோட காம்ரேட்ஸ் கண்ணு முன்னால் சாகிறத பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு திங்க் பண்ணிருப்பான். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே தான் சாஸ்கே சிடோரி யூஸ் பண்ணி பயங்கரமா இன்டென்ஸா ட்ரைனிங் எடுப்பான். ஹெல்ப்லெஸ்ஸா போயிட்டேன்னு திங்க் பண்ணுவான். நருட்டோ உசுமாக்கி பராஜ் பண்ணி காராவை அடிச்சு பறக்க விட்டுருப்பான். காரா மொத்தமா ஒன் டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி மொத்த கண்ட்ரோலே அதுகிட்ட விட்டுருவான். அதுக்கு எகென்ஸ்டா ஃபைட் பண்ண சீஃப்டோட சமன் பண்ணிடுவான் நருட்டோ. சாஸ்கே மனசுல நருட்டோ ஸ்ட்ராங் ஆயிட்டே போறான். அது பார்த்தாலே தெரியுது அவனுக்குள்ள அதிகப்படியான சக்தி இருக்கு. சில நேரங்கள்ல அது என்னையே பயமுறுத்துதுன்ட்டு பார்ப்பான். சாஸ்கே நான் எப்படி ஸ்ட்ராங்காக, நான் எப்படி பழி வாங்குறதுன்னு திங்க் பண்ணுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ரிஃப்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாஸ்கே ஹிட்டாச்சி வில்லேஜுக்கு திரும்ப வந்தது தெரியும். எதுக்காக நருட்டோ தேடி வந்தான்ட்டு ஷரிங்கான் ஐயோட விடுவான். ஹிட்டாச்சி சாஸ்கே பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு இருப்பான். சாஸ்கே ஹிட்டாச்சி உச்சிஹா நீ சாக போறேன்பான். கிசாமே ஷரிங்கானா யார் அந்த பொடின்னு கேட்கவும் ஹிட்டாச்சி அது என்னோட தம்பின்பான். நருட்டோ அதை கேட்கவும் ஷாக் ஆவான். கிசாமே உச்சிஹா கிளானா மொத்தமா அடிச்சிட்டீங்களா கேள்விப்பட்டன்பான். நருட்டோ சாஸ்கே ஒருத்தன் கொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தான்ல அது வந்தானான்ட்டு பார்ப்பான். ஹிட்டாச்சி அண்ட் சாஸ்கே நேருக்கு நேர் பார்த்துக்குவாங்க. ஹிட்டாச்சி பாஸ்ட்ல அவனை எல்லாம் கொல்றக்கே ஒருத்தர் இல்ல. எப்போ உன்னோட கண்கள் என்னோட மாதிரி மாறுதோ அன்னைக்கு சண்டை போடவா, உன்னோட மொத்த வெறுப்பை என் மேல வை, அது வரைக்கும் சர்வைவ் ஆகிறதுக்கு பயந்து ஓடு, உயிரோட இருக்கு பாருன்னு இருப்பான். சாஸ்கே நீ சொன்னபடியே என் மொத்த வெறுப்பையும் உன் மேலதான் வச்சிருக்கேன், உன்னை கொல்லணுங்க அது மட்டும்தான் நான் வாழ்றதுக்கான சிங்கிள் பர்பஸ்ன்ட்டு சாகுடான்ட்டு சிடோரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போவான். பில்டிங்கோட ஒன் சைடு அப்படியே வெடிச்சிருக்கும். உள்ள பார்த்தா ஹிட்டாச்சி சாஸ்கேயோட கையை சிம்பிளா பிடிச்சிருப்பான். கையை உடச்சு விட்டுருவான். சாஸ்கே வழியில கத்தவும் நருட்டோ பயங்கரமா கடுப்பாவான். சில் ஃபார்மேஷன் பண்ணுவான். கிசாமே முதல்ல அவன் கையை விட்டுனா சரியா போன்ட்டு சமைஹாடாவை வச்சு கட் பண்ண வருவான். திடீர்னு பார்த்தா பயங்கர புகமூட்டமா இருக்கும். ஜிராயை காப்பாத்த வந்திருப்பாரு. ஹிட்டாச்சி மாஸ்டர் ஜிராயான்பா. நருட்டோ தேடி தானே வந்தீங்கன்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. ஹிட்டாச்சி ஹக்கட்சுகியோட பெரிய பிரைஸே நருட்டோ தான். அவனை கொண்டு போய் தீருவன்பா. நருட்டோ ஷாக் ஆவான். நருட்டோவை அவ்வளோ ஈஸியா கூட்டிட்டு போக முடியாதுன்னு ஜிராயா சொல்லுவோம். அதையும் பாத்திரலான்னு போயிட்டாச்சு. பர்ஃபெக்ட் டைமிங் தான். ரெண்டு பேர்த்தையும் ஒரே சமயத்துல காலி பண்றான்னு பாரு ஜிராயா. சாஸ்கே இதுல இருந்து விளையிருங்கன்பா. ரொம்பவுமே நடுங்கிட்டே தான் இருந்திருப்பான். இவனை நான் தான் கொள்ளணும்பா. ஹிட்டாச்சி இப்போ உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கிக் பண்ணிடுவான். நருட்டோ சாஸ்கேன்ட்டு முன்னாடி வரவும் சாஸ்கே நருட்டோவை இன்டர்ஃபியர் ஆக வேணான்றுவான். இது என்னோட சண்டை, இதை நான் தான் முடிச்சு வைக்கணும்பா சாஸ்கே. ஜிராயா ரிவெஞ்சான்னு திங்க் பண்ணுவாரு. ஹிட்டாச்சி சாஸ்கே பக்கத்துல போகவும் சாஸ்கே சம்மரைஸ்ல அட்டாக் பண்ண வருவான். ஹிட்டாச்சி பஞ்ச் பண்ணிருப்பான் வயிற்றுலயே. சாஸ்கே மனசுல எதுவுமே மாறல, எங்களுக்கான கேப் அப்படியே தான் இருக்கு, இவனை கொல்லணும் தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன், அதுவும் ரொம்ப நாளா திங்க் பண்றப்ப ஹிட்டாச்சி அப்படியே கீழே போட்டிருப்பான் சாஸ்கேவை. இதுக்காக தான் வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா திங்க் பண்றப்ப ஹிட்டாச்சி சாஸ்கேவோட கழுத்தை பிடிச்சி தூக்குவான். மாங்கேக்யூ ஷரிங்கான யூஸ் பண்ணிருப்பான். ஹிட்டாச்சி சாஸ்கேவை சூக்கியோமியில போட்டிருப்பான். சாஸ்கே நீ பலவீனமானவன், இப்ப இருந்து அடுத்த 24 மணி நேரத்துக்கு நீ அந்த நாள்ல தான் வாழ போறேன்பா. ஹிட்டாச்சி மொத்த கிளானையுமே சூறையாடினான்ல அதை சாஸ்கேவை பார்க்க வைப்பான். நருட்டோ இதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அட்டாக் பண்ண போறப்ப நருட்டோவோட காலை வெட்ட ட்ரை பண்ணுவான் கிசாமே. ஜிராயா நிஞ்சா ஆர்ட் டோட் மவுத் ட்ராப் பண்ணிடுவாரு. ஹிட்டாச்சி கிசாமே மாட்டிங்கடான்னு பாரு. சாஸ்கேவை அப்படியே உள்ள இழுத்துக்கும். இப்ப மவுண்டன் டோடோட வயிற்றுக்குள்ள இருக்கீங்க, அது சீக்கிரமாவே உங்களை ஜீரணம் பண்ணிரும். கிரிமினல்ஸ் ஆன நீங்க இப்ப ராக் டோடுக்கு சாப்பாடாக போறீங்கன்னு சிரிப்பாரு. ஹிட்டாச்சி சாஸ்கே கிட்ட நீ பலவீனமானவன், உங்ககிட்ட போதுமான வெறுப்பு இல்ல, உனக்கு வரப்போறதும் இல்லைன்ட்டு கிசாமே வர சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுவான். நருட்டோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். நருட்டோ டாச் பண்ணிட்டு அவங்க தப்பிச்சு ஓடுறாங்கன்னு இதுல இருந்து எவனால தப்பிக்க முடியாதுன்னு ஜிராய் சொல்றப்ப அவருக்கு வந்த சென்சேஷன்ல பயந்து ஓடி போய் பாப்பாரு. நருட்டோ என்ன சென்று போய் பாப்பான். முன்னாடி போய் பார்த்தா பிளாக் ஃபிளேம்ஸ் மூலமா ஹோல்ஸ் போட்டு கிளம்பி இருப்பானுங்க. நருட்டோ தப்பிச்சிட்டாங்களான்னு கேட்டு சாஸ்கே கீழே விழ போகவும் ஓடி போய் பிடிப்பான். ஜிராயா ஸ்டொமக்க போக வச்சுட்டு நருட்டோ பக்கத்துல வருவாரு. நருட்டோ சாஸ்கே நீ ஓகேவான்னு சொல்லிட்டு எழுப்பறக்கு ட்ரை பண்ணுவான். சாஸ்கே எந்திரிக்காத பார்த்துட்டு அடச்ச அவன் சாஸ்கே என்ன பண்ணான்னு சொல்லி கேட்பான். அது ஹிட்டாச்சியோட ஷரிங்கான் அவனோட டோஜுட்ஸை யூஸ் பண்ணி சாஸ்கேவோட வில்ல வீக் ஆக்கி அட்டாக் பண்ணியிருக்கான். அவனோட மென்டல் ஸ்டேட்டே மோசமா இருக்கும், ரொம்பவும் அடியும் பட்டிருக்குன்னு பாரு. நருட்டோ என்னன்னு பாக்குறப்ப இப்ப நம்ம அவளை கண்டுபிடிச்சாலும் பாரு ஜிராயா. அவளும் என்ன மாதிரி லெஜெண்டரி சனின் தான். சுனாடே குயின் ஆஃப் ஸ்லக்ஸ் அப்புறம்
அப்புறம் அமுதங்களுக்கும். இதுக்கப்புறமா அவங்கள தேடுற முயற்சியில நாட்டோ ஜிராயை கிளம்பியிருப்பாங்க. நாட்டோ மனசுக்குள்ள சாஸ்கி அப்படியே இரு, அவங்களை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து சீக்கிரமா அவனை குணப்படுத்தி தீர்வன்ட்டு திங்க் பண்ணிட்டு போவான். நாட்டோ திடீர்னு ஸ்டாப் ஆகிறத பார்த்துட்டு ஜிராயா என்னன்னு கேட்கவும் அவங்களுக்கு எங்கிட்ட இருந்து என்னதான் வேணுமான்னு சொல்லி கேட்பான் நாட்டோ. ஜிராயா எனக்கு அதுல பெரிய ஐடியா இல்ல, அது மட்டும் இல்லாம அவங்க உன்ன தேடி வரல, உனக்குள்ள இருக்கு உன்ன தேடி வந்திருக்காங்கன்னு பாரு. நாட்டோ ஆக்சுவலா எனக்குள்ள இருக்கிறது என்னதான் சொல்லி கேட்பான். பயத்தை தொட்டு ஹிடன் லீஃபை தாக்குன ஒரு மிருகம் இல்லையான்னு சொல்லி கேட்பான். எல்லாரும் இதை கண்டு பயப்படுறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்பான். ஜிராயா இந்த நைன்டெல்ஸ்ங்கிறது ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்திருக்கு, இருக்க நேச்சரை விட ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒன்று, அது முன்னால எல்லாம் தோத்து போயிடும், நேச்சுரல் டிசார்டரை விட மோசமா இருக்கும், அதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு கேட்க எல்லாம் கஷ்டமான கேள்வி. உனக்குள்ள சீல் பண்ணப்பட்டிருக்க அந்த நைன்டெல்ஸை பிடிச்சி அவங்க விருப்பத்துக்கு பயன்படுத்த பாக்குறாங்கன்னு பாரு. விஷயங்கள் கசப்பா இருந்தாலும் முழுங்க முடியாது. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்ன தேடி வராங்க. ஆனா அவன் விதியை பாரு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண நான் இங்க அவங்க கூட இருக்குன்னு பாரு. நாட்டோ இதுக்கப்புறமா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரம் நான் ஸ்ட்ராங் ஆகணும்பா. இதுக்கப்புறமா சுனாடே வந்ததுக்கு அப்புறம் சாஸ்கி கண்ணை முடிச்சிருப்பான். முழிச்சு பாக்குறப்ப நீ சேஃபா இருக்கேன்னு சுனாடே சக்ரா கட்டி பிடிச்சிருந்திருப்பா. நாட்டோ சாஸ்கி என்ன முடிச்சுக்கிட்டேன்ட்டு வந்து பாக்குறப்ப சக்ரா அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் பாட்டு கிளம்பி இருப்பான். சுனாடே வந்து நாட்டோ கிட்ட நல்லா சிந்திச்சு போன்கவும் அப்பெல்லாம் ஒன்னும் இல்லைன்மா நாட்டோ, நீ ஒரு நல்ல நண்பன்பாங்க. நாட்டோ சிரிச்சிருப்பான். இதுக்கப்புறம் சக்குரா சாஸ்கேவுக்கு ஆப்பிள் தோல்களை உரிச்சிட்டு இருப்பா. சாஸ்கே மனசுக்குள்ள இட்டாச்சி நீ பலவீனமானவன், உனக்குள்ள வெறுப்புங்கிறதே இல்ல, உனக்குள்ள வரப்போறதும் இல்லைன்ட்டு கடுப்பேத்திருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு இருக்கப்ப சாஸ்கே உனக்கு ஆப்பிள் கொண்டு வந்திருக்கன்ட்டு சக்குரா நீட்டுவா. சாஸ்கே தட்டத்தோட தட்டி விட்டுருவான். நாட்டோ என்னாச்சுட்டு வந்து பாக்குறப்ப முறைச்சு பார்ப்பான். சாஸ்கே ஏன்டா அப்படி பாக்குறேன்னு நாட்டோ கேட்கவும் என் கூட இப்பவே சண்டை போடுன்னு இருப்பான். ஹாஸ்பிட்டல் இருக்கண்டான்மா நாட்டோ, அதை பத்திலாம் கவலையில சண்டை போடுன்னு இருப்பான் சாஸ்கே. சரிங்க யூஸ் பண்ணிட்டு ஏன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறியா, ஃபிஃப்த் ஹோக்காகேவோ என்னமோ அவங்கள பத்திலாம் எனக்கு கவலை இல்லைன்பா. நருட்டோ என்னடா சொன்னேன்னு கேட்பான். 2 பேர் நேருக்கு நேர் பார்த்துருக்கத பார்த்துட்டு சக்குரா சாஸ்கே என்னடா பேசுற நருட்டோ, அவங்ககிட்ட ஏதாவது பேசேன்பா. நருட்டோ பர்ஃபெக்டா போச்சுன்ட்டு நானும் அவங்க கூட சண்டை போட தான் காத்துட்டு இருந்தேன்பா. டெரஸ்க்கு போயிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரிஜினல் எபிசோட்ல மேல ஏகப்பட்ட துணிகள் இருக்கும், காய் போட்டு வச்சிருப்பாங்க, பட் அதுல இருக்காது. நருட்டோ வயித்துல கொஞ்சம் வீடான ஃபீலிங் இருக்கேன்ட்டு போவான். கொஞ்சம் சில்லா இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு நருட்டோ சாஸ்கேவை பார்த்து சிரிப்பான். சாஸ்கே அப்படின்னு காமெடியா இருக்குன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ நான் சிரிச்சது சந்தோஷத்துக்காக இல்ல, உன்னை இன்னைக்கு தோக்கடிக்க போறேன் தான்பா. சாஸ்கே என்னடா சொன்னான்ட்டு இட்டாச்சி நருட்டோ தான் அக்காட்சுக்கியோட பிரைஸ், அவனை தான் தேடி வந்தோம், கண்டிப்பா அவன் அடைவன் இருப்பான் இல்லையா, அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு லூசர்ஸ் ஆட்டம் போடக்கூடாதுன்பா சாஸ்கே. நருட்டோ இந்த சண்டையில நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா யாரு லூசர்னு பாத்தரலான்பா. இட்டாச்சி இப்ப நீ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பான் இல்லையா சாஸ்கே கிட்ட, அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு தோத்தாங்கோலி நீ பெரிய இவமாயி நடந்துக்கிறேன்னு சொல்லி கத்துவான் சாஸ்கே. எப்பவுமே கூலா இருப்பியே, என்ன இப்ப எப்படி கடுப்பாகிற, என் கூட சான்ஸ் பண்ணிட்டேன்னு பயந்து வருத்தப்படுறேன்னு சொல்லி கேட்பான். சாஸ்கே வாடா பாத்திரலான்பா. நருட்டோ ஹெட் பேண்டை போட சொல்லியிருப்பான். தேவையில்லைன்னு இருப்பான் சாஸ்கே. ஹெட் பேண்டை போட்டு ஒரு லீஃப் ஷினோபியா வந்து சண்டை போடுறான்னு இருப்பான் நருட்டோ. திரும்ப பெரிய புடுங்கிமாய் நடந்துக்காதுன்ட்டு சாஸ்கே இல்ல அவன் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கான்னு திங்க் பண்ணிட்டு நம்ம ஈக்குவல் நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்பான். மனசுக்குள்ள அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியுமான்னு திங்க் பண்ணி பயப்படுவான். நருட்டோ கண்டிப்பா என்னால முடியும்ட்டு மனசுக்குள்ள இல்ல என்னால முடியாதுன்னு திங்க் பண்ணிருப்பான். உன்னை விட கீழே நான் என்னைக்குமே நினைச்சது இல்லைன்னு கத்துவான் நருட்டோ. ஆனா மனசுக்குள்ள நான் உன்ன மாதிரி இருக்கணும் தான் பாடுபட்டான்னு திங்க் பண்ணுவான். நீ ரொம்பவுமே கீழடான்ட்டு மனசுக்குள்ள இப்பவே ஸ்டாப் பண்ணியாலும் திங்க் பண்ணுவான் சாஸ்கே. நருட்டோ அதுக்கு காரணம் இப்ப வரைக்கும் நீ பலவீனமானவனா இருக்கடா சாஸ்கே பொடி பயலேன்ட்டு மனசுக்குள்ள இதை நான் ஸ்டாப் பண்ணியாலும் திங்க் பண்ணுவான். 2 பேர் நேருக்கு நேர் அட்டாக் பண்ண போவாங்க. சக்குரா நிறுத்துங்கன்னு கத்துவா. 2 பேரும் ரசங்கன் அப்புறம் சுடோரி வச்சு நேருக்கு நேர் மோதிக்க வருவாங்க. நிறுத்துங்கன்ட்டு சக்குரா குறுக்கால வந்திருப்பா. சாஸ்கே அடைச்சான்ட்டு பாப்பான். நருட்டோ என்னால ஸ்டாப் பண்ண முடியலன்ட்டு பாப்பான். கக்காஷி வந்து 2 பேத்தையுமே தடுத்துட்டு ஏன்டா ஹாஸ்பிட்டல் ரூஃப்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சண்டைனாலும் ரொம்ப ஓவரா போயிட்டீங்கன்னு பாரு. நருட்டோ ரசங்கன் யூஸ் பண்ணி அடிச்ச பக்கம் கொஞ்சமா தண்ணி வரும், லைக் ஒரு சின்ன ஹோல் போட்ட மாதிரி. பட் சாஸ்கே கையெடுக்கவும் பயங்கரமா தண்ணி பீச்சிட்டு வரும். இதை பார்த்து சாஸ்கேக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கக்காஷி சாஸ்கே கிட்ட என்ன சந்தோஷமா இருப்ப போலேன்னு சொல்லி கேட்பாரு. நீ யூஸ் பண்ண அந்த சைஸ் ஆஃப் சுடோரி லீஃப்ல இருக்க சொந்த காம்ரேட் மேலே பயன்படுத்துறது கிடையாதுன்னு பாரு. சாஸ்கே முறைச்சு பாப்பான். நருட்டோ கொல்ற நோக்கத்துல பண்ணிய சாஸ்கேன்னு சொல்லி கேட்பாரு. சாஸ்கே எதுவும் பேசாம கிளம்புவான். அப்பதான் நருட்டோ அடிச்ச ட்ரம் சைட் பாப்பான். பின் பக்கம் பொழந்திருக்கும். வாட்டர் டேங்க்ல அவ்வளவு பெரிய ஓட்டையா எப்படான்ட்டு பயங்கர காண்டா இருப்பான். நருட்டோ இன்னும் எவ்வளவு தூரம் தாண்டா போறேன்ட்டு பயங்கர கடுப்பாவான். கக்காஷி ஜிராயா கிட்ட நீங்க தானே அவனுக்கு அந்த ஜுட்சுவை கத்து கொடுத்தது, அக்காட்சுக்கி கிட்ட இருந்து என்னதான் அவனை காப்பாத்திக்க நீங்க அந்த ஜுட்சுவை கத்து கொடுத்திருந்தாலும் இப்பவும் அப்படிப்பட்ட ஜுட்சுவை நம்பி ஒப்படைச்சதுக்கு ஆஃப்டர்லாம் அவன் சாஸ்கேவே கொண்டிருப்பான் பாரு. ஜிராயா அதே தாண்டா உனக்குன்ட்டு சாஸ்கே மாதிரியான ஒரு பையனுக்கு எதுக்கு அதிபயங்கரமான அந்த ஜுட்சுவை எதுக்கு கத்து கொடுத்த, அதுவும் சொந்த காம்ரேட் மேலே பயன்படுத்திருக்கான்னு சொல்லி கேட்பாரு. கக்காஷி நாட்டோவை பொறுத்த வரைக்கும் சாஸ்கே அவனுக்கு காம்ரேட் அப்புறம் ரைவலும் தான். இந்த ஒரு காம்படிஷன் தான் அவங்களை அப்படியே போக வைக்குது. அவன் நருட்டோவை ஈக்குவல்னு கன்சிடர் பண்ணணும் பாக்குறான். அகாடமிக் காலங்கள்ல இருந்தே அதுக்கு தான் சேஸ் பண்ணிட்டு இருக்கான். நருட்டோவோட கன்சர்னை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேங்கிறதுல அவனுக்கு தேவையே இல்லை. அவனுக்கு அதிகப்படியா அப்ரூவல் கிடைக்கணும்னு கேர் பண்றது சாஸ்கேவோடது தான். அப்படியே மறுபக்கம் சாஸ்கே சைட் பார்த்தா நருட்டோ மேல அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நருட்டோ அவனோட ஸ்கில்ஸ் அப்புறம் எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கான்னு சீக்கிரமா வளர்ந்துட்டான்னு திங்க் பண்றான். அவன் அப்படியே இருக்கிறதாவும் அதாவது ரிவெஞ்சான்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா. இட்டாச்சி மேல இருக்க கோவம் தான் அவன் அப்படி ஆக்குதா, வேகமா போகணும்னு சொல்லி கேட்கவும் சாஸ்கே அக்னாலேஜ் பண்ணாம இருக்கான். ஏன்னா அக்னாலேஜ் பண்ணா தன்னை தானே கீழே தள்ளிக்கிற மாதிரி. அப்படிங்கும் போது நருட்டோ சக்குரா கிட்ட போயிட்டு சிரிப்பான். போட்டிங்கிற விஷயமே கஷ்டமானதுன்னு பாரு. ஜிராயா அதெல்லாம் தாண்டி 2 பேத்துக்குமே மோசமான பாஸ்ட்னு இருக்கு, இந்த வழியை தாங்கி இருக்காங்க, அது 2 பேர்த்தோட கட்டுப்பாட்டுலயும் இல்லைன்பாரு. சாஸ்கே அதுக்கப்புறமா நைட் தனியா கொண்டிருக்கப்ப இட்டாச்சியை நினைச்சு காண்டாயிட்டு இருப்பான். இந்த இடத்துக்கு சவுண்ட் நிஞ்சா 4 வந்திருப்பாங்க. நாங்க தான் சவுண்ட் நிஞ்சா 4 ஒரோச்சிமாருவோட ஆர்டர் பேர்ல வந்திருக்கோம்பாங்க. இந்த செயலுக்கு முன்னாடி இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்க, ஏன்னா இப்ப நான் ரொம்ப மோசமான மூட்ல இருக்கேன்பா சாஸ்கே. சாக்கோன்னு விளையாட்டு இருக்கதை
பலவீனமானவனேன்பான். சாஸ்கே என்ன பலவீனமானவன் கூப்பிட்டான்ட்டு கடுப்பாவான். வந்துடுற அப்படியா இல்லைன்னா உன்னோட எலும்புகளை உடச்சு கூட்டிட்டு போக வேண்டியது வரும்பான். சாஸ்கே சண்டை போட்டிருப்பான். இதுக்கப்புறம் சக்ராவை காட்டுவாங்க. சாஸ்கே பத்தின விஷயங்களை நருட்டோட சொல்லியிருப்பா. நருட்டோ சாஸ்கேவோட உடம்புல ஒரோச்சிமாரு அவனோட கஸ்மாக்கு விட்டுட்டு போயிருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஷாக்கிங்கா கேட்பான். சக்ரா ஆமான்ட்டு அது மட்டும் இல்லாம சாஸ்கே பவருக்காக கண்டிப்பா அவனை தேடி போறதாவும் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் அப்படியான்ட்டு நருட்டோ அது நடந்தது கூட எனக்கு தெரியாதுன்பான். ஒரோச்சிமாரு தானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க கூட சண்டை போட்டேன்பான். சக்குரா என்னன்ட்டு ஷாக் ஆவா. நருட்டோ ரொம்பவுமே பவர்ஃபுல்லானவன், ஒன் ஆஃப் த சனின், அது பேட் நியூஸ் தான் சொல்றப்ப சக்குராலாம் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆவா. நருட்டோ ஆனாலும் அது எல்லாத்தையும் விட்டுத்தலு, சாஸ்கே அப்படிப்பட்டவங்கிட்ட எல்லாம் போக மாட்டான், ஏன்னா சாஸ்கே இப்பவே பவர்ஃபுல்லா தானே இருக்கான், அவன் அப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டான்பா. அது சக்குராவுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருக்கும், அதை தான் திங்க் பண்ணிட்டு இருப்பா. நருட்டோ கேரண்டியே சொல்றேன் இருப்பான். சாஸ்கே கஸ்மாக்கோட ஸ்டேட் 1க்கு போய் சண்டை போட ட்ரை பண்ணிருப்பான், ஆனாலும் டிஃபீட் ஆயிருப்பான். டாயுயா சாஸ்கே கிட்ட வந்துரு, நீ வந்தா லார்ட் ஒரோச்சிமாரு உனக்கு பவர் கொடுப்பாரு, அவன் வாழ்க்கை லட்சியம் தான் என்ன, இந்த வில்லேஜ்ல வீக்கான பர்சன்ஸோட ஒளிஞ்சு இருந்து கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்க பாக்குறியா, இட்டாச்சி உச்சியாவை பத்தி மறந்துட்டேன்னு சொல்லி கேப்பா. சாக்குன்னு உன் வாழ்க்கை இலக்க மறந்துடாதேன்ட்டு இந்த கிராமமே உனக்கு தடையாதான் இருக்கும், இந்த இடத்துல இருக்க உனக்கான பிணைப்பை கட் பண்ணி விட்டு வந்துரு, அதை மட்டும் செஞ்சுட்டீனா உனக்கு கிடைக்க போற பவருங்க அது நீ நினைச்சு பார்க்க முடியாததை விட அதிபயங்கரமா கிடைக்க போதுன்ட்டு போயிருவாங்க, உன் இலக்க மறந்துடாதேன்ட்டு. சாஸ்கே கையில ஒரு லீஃப் இழுக்கவும் இட்டாச்சியோட கண்கள் தான் தெரியும். அதை மொத்தமா கசக்கிட்டு என்னோட வாழ்க்கையோட இலக்கே இட்டாச்சியை கொள்றது மட்டும்தான், அதுக்கு எனக்கு கண்டிப்பா சக்தி தேவைன்னு ரொம்பவும் கோவத்தோட திங்க் பண்ணுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்ட்டிங் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்டன்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.